ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் 12வது நாள்ல தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதையும் 12 நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படம் நம்ம நினச்சதை விட நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணியிருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டேட்டில் வந்து பார்த்துடலாம். அதன்படி முதலாவதாக 12வது நாளில் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 1869 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 3,26,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 ஷோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 772 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. 45,016 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 58,64,000 வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 12 நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் 73 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. மொத்தமாக 12 நாட்களையும் சேர்த்து தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 58 கோடி வரையும் கலெக்ஷன் செஞ்சு ஒரு புதிய வசூல் சாதனையை ரெட்ரோ திரைப்படம் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 12 நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.